எதிர்க்கட்சித் தலைவர் இபிஎஸ் தனது சுற்றுப்பயணத்தின் போது மிக ஓப்பனாகவே ஒரு ஸ்டேட்மெண்ட்டை கொடுத்திருக்காரு. விசிக மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள் எங்க கூட்டணிக்கு வாங்க அப்படின்னு சொல்லிட்டு, எங்க கூட்டணிக்கு வருபவர்களுக்கு நாங்கள் சிவப்பு கம்பளம் விரிச்சு வரவேற்போம் அப்படின்ட்டு இது தொடர்பாக பேசுவதற்காக அரசியல் விமர்சகர் திரு ரவீந்திரன் துரைசாமி நம்முடன் இணைப்பில் இணைந்திருக்கிறார். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். வணக்கம். இவ்வளவு நாட்களாகவே மறைமுகமா ஒரு அழைப்பு இருந்தாலும் இன்னைக்கு ஓப்பனாவே தனது சுற்றுப்பயணத்தின் போது விசிகாக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் அழைப்பு விடுத்திருக்காரு. விசிகா நிறைய இடங்கள்ல சொல்லியிருக்காங்க, மதவாத சக்திகளுடன் ஒருபோதும் கூட்டணியில நாங்க இருக்க மாட்டோம் அப்படின்ட்டு. விசிகாவோட நிலைப்பாடுல முன்னதா வன்னியரசு கிட்ட பேசும்போது கூட சொன்னாங்க, இதுக்கெல்லாம் நாங்க செவி சாய்க்க மாட்டோம், நாங்க எங்களோட கூட்டணியில ரொம்ப ஸ்டெடியா இருக்கோம்ட்டு. இப்படி விசிகா இந்த நிலையை எடுக்கும்போது மார்க்சிஸ்ட் கட்சிகள்லாம் என்ன நிலைப்பாடு எடுக்கும்னு எதிர்பார்க்கலாம்? ஹலோ, அதாவது எடப்பாடி பழனிசாமியின் அழைப்பு என்பது 2024 மக்களவைத் தேர்தலில் இத்தகைய ஒரு அழைப்பை விடுத்தாரு. அவரோட எந்த ஒரு கூட்டணி கட்சியுமே அவரிடம் சேர வரல. இப்பொழுது அவர் பாஜக கூட்டணியில இருந்துகிட்டு இந்த அழைப்பை விடும்போது கொள்கை அடிப்படையிலும் யாரும் சேர்வதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. காரணம், திமுக அணி கூட்டணி கட்சிகள் அனைத்துமே பாஜக எதிர்ப்பு என்ற புள்ளியில் ஒன்றிணைந்து ஒரு காம்பினேஷன் கமிட்டியில தொடர் வெற்றி பெறக்கூடிய கட்சிகள். அவங்க 45% வாக்குகளுக்கு மேல் 2 மக்களவை ஒரு சட்டமன்ற தேர்தலில் பெற்றிருக்கிறார்கள். அவர்கள் வெற்றி அணியில் இருந்து ஒரு கொள்கை அடிப்படையில் பயணிக்கும் போது எடப்பாடியோட இந்த அழைப்புக்கு அவர்கள் செவிசாய்ப்பதற்கான வாய்ப்புகள் மிக மிக குறைவு. 2024 இதுதான் நடந்தது. இப்பொழுது பாஜகவை உள்ளடக்கிய அதிமுக அணிக்கு அவர்கள் யாருமே வருவதற்கான வாய்ப்புகள் இல்லை. எடப்பாடி பழனிசாமியை பொறுத்தவரையில் திமுக மட்டும்தான் தனக்கு எதிரி என்பதை காட்டுவதற்காக மற்ற கட்சிகளுக்கு அவர் அழைப்பு விடுத்து கொண்டிருக்கிறார். இந்த வகையில் விடுதலை சிறுத்தைகளை பொறுத்தவரையில் அதிமுக வாக்குகள் என்பதே விழுப்புரம் சிதம்பரத்தில் விடுதலை சிறுத்தைகளை எதிர்த்துதான் அந்த 35% மேற்பட்ட வாக்குகளை அதிமுக பெற்றிருக்கிறார்கள். அது மீண்டும் ஒரு பொருந்தா கூட்டணியாகத்தான் வருவதற்கான வாய்ப்புகள் உண்டு. எனவே இந்த எடப்பாடி பழனிசாமி இந்த அழைப்பு ஒரு விளம்பரத்திற்கு பயன்படுமே தவிர செயல்பாட்டு அளவில் இதில் நடைமுறை சாத்தியமில்லை என்றே கருதுகிறேன். இணைப்பில் இணைந்தமைக்கு நன்றி திரு ரவீந்திரன் துரைசாமி.